ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீஃபோட ஈரலும் எவ்வளோ குயிக்காக செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃபை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அதோடைய கழிவுகள்லாம் தண்ணி போல் வெளியேறிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். இந்த பாருங்கள் அதோடைய கழிவுகள்லாம் எப்படி வெளியேறிடுச்சுன்னு. ஒரு 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பீஃப் மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிக்கலாம். பீஃப் பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பீஃபோட ஈரலை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஆனால் பீஃபோடைய ஈரலில் சுடு தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதனால தான். இப்போ பாருங்கள் எப்படி அந்த ஈரலை செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, கருவேப்பிலை இங்கே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பீஃபோட ஈரலையும் இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி கிண்டி விடுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பீஃபோடைய ஈரல் சூப்பராக ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.